ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 11வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த மாஸ்க்மேன் கங்ஜோவோட மனசுல ஹீரோ மேல சந்தேகம் அப்படின்ற ஒரு நெருப்பை லேசா கொளுத்தி போட்டிருந்திருப்பான். இவன் சொல்ற எதையும் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி கங்ஜோ நினைச்சாலும் அவன் மனசு கேட்க மாட்டேங்குது. சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக இவ போயும் விளக்கத்தை இந்த டீம் லீடர்கிட்ட கேட்கறா. அந்த அளவுக்கு ஏற்கனவே ஹீரோவை சுத்தமா பிடிக்காது. எரியற நெருப்புல எண்ணெயெல்லாம் ஊத்தல, பெட்ரோலையே ஊத்தி நல்லா குபுன்னு எரிய விட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி இந்த மாஸ்க்மேனும் டீம் லீடரும் சேர்ந்து கங்ஜோவோட மனசுல எரிய வச்ச அந்த சந்தேகன்ற நெருப்பு பத்திக்கிட்டு எரிஞ்சுதா இல்ல ஏதாவது மலையில அதிசயமா பெஞ்சு அமைஞ்சுதா அப்படிங்கறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு எல்லாத்தையுமே அந்த மாஸ்க்மேன் அவனோட இடத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷன்லயே இவன் பகு வச்சிருப்பான் போல இருக்கு, ஒரு இடம் விடாம. அதனால எங்க உட்காந்து பேசினாலும் இவன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அந்த சமயத்துல இவனோட கூட்டாளி கம்ப்யூட்டர்ல மெசேஜ் மூலியமா வரான். இவன் கூட்டாளி யாரு என்னங்கறத இப்ப வரைக்கும் நமக்கு காமிக்கவே இல்ல. அவன் கேக்குறான், இந்த கங்ஜோக்கு ஏதாவது பிளான் ஏதாவது போட்டு வச்சிருக்கியா, என்ன பண்ணலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறானா. பிளான் இருக்கு, ஆனா அது சீக்ரெட். என்னோட பிளான் சக்சஸ் ஆகும்போது அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்துல கத்திய வச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, நம்மளோட அடுத்த ஹண்டிங் டாக கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி மாஸ்க்மேன் கேட்கறான். ஆக்சுவலா இந்த மாஸ்க்மேன் யாரையுமே நேரடியா போய் கொலை பண்ண மாட்டான். யாரோட மனசுல எல்லாம் கோபம் வெறுப்பு யாரு மேலேயாவது இருக்கோ அவங்கள வச்சு அவங்க மனசுல இருக்கிற கோபத்தை தூண்டி விட்டு அதிகமாக்கி அவங்களுக்கு யார் மேல கோபம் இருக்கோ அவங்கள இவன் கொலை பண்ண வச்சு அவங்களுடைய உடல் உறுப்பு எதையாவது கிஃப்ட்ன்ற பேர்ல எடுத்துட்டு வந்து இவன் வச்சுக்குவான். அப்படிதான் இவன் இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கான். எப்படி அந்த டோட்டர் டிரைவருக்கு நம்ம பழைய டீம் லீடர் மேல கோபம் இருந்திருக்கும், இவன் அந்த கோபத்தை தூண்டி விட்டு அவனை வச்சு அந்த டீம் லீடர் போட்டு தள்ளியிருப்பான் இல்லையா, அந்த மாதிரிதான் இப்ப அதே மாதிரி அடுத்த ஹண்டிங் டாக கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் அவனோட ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு ப்ரொஃபைல் அனுப்பி வைக்கிறான். இந்த ஆளை ஒரு லேடி போலீஸ் பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டாங்க. அவனுக்கு அந்த லேடி போலீஸ் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். இவன் தான் நம்மளோட அடுத்த ஹண்டிங் டாக் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டாளியும் யாரோட டீட்டெயிலையும் அனுப்பி வைக்கிறான். அது யாரு என்னங்கிறது தெரியல. சரி, அந்த சோஃபா ஆண்டியை என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறானா. அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல விடு, அதோட சோஃபாவை என் ரூம்ல வச்சுக்கிறேன்னு சொன்னேன், அது பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கு, அது கதையை நான் முடிச்சிடுறேன் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த சோஃபா ஆண்டி அவனோட ரூமுக்கு வெளியே நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இவனும் போய் அந்த சோஃபா ஆண்டி அவங்களோட சோஃபா ரெண்டு பேத்தையுமே அவனோட அந்த ரூமுக்குள்ள வரவிடுறான். அவங்க உள்ள வந்ததுமே அவன் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்றான். அதை அந்த லேடி கவனிக்கவே இல்லை. அவனோட ரூமுக்குள்ள நிறைய மீன் தொட்டி மாதிரி வச்சிருப்பான். ஆனா அதுக்குள்ள மீன் எல்லாம் இருக்காது, விதவிதமான பூச்சிகள்லாம் இருக்கும். பாம்பு, பல்லி, தேளு, வெட்டுக்கால் பூச்சி, இந்த மாதிரி பூச்சி எல்லாம் வச்சிருப்பான். உனக்கு வினோதமான ஹாபி தான்ப்பா அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போதே அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கு தாகமா இருக்கு, நான் ஏதாவது உன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடிச்சுக்கிட்டுமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு போய் அந்த அம்மா ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணுது. உள்ளுக்குள்ள சாப்பிடுறதுக்கோ குடிக்கிறதுக்கோ எதுவும் இல்ல. இவன் எப்பவும் வச்சிருப்பான் இல்லையா அந்த ஸ்டார் படம் போட்ட கிஃப்ட் பாக்ஸ், அதுதான் ஏகப்பட்டது அங்க இருக்கு. இது என்ன ரிங் இப்படி வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ஒரு பாக்ஸ்லயும் ஒரு ஆளோட பேர் எழுதி கீழவே ஒவ்வொரு பாக்ஸ்க்கு கீழேயும் ஒண்ணுல நாக்கு, மூக்கு, காது, விரலு, கை அந்த மாதிரி எழுதிருக்கு. அதை பார்த்ததும் இந்த அம்மாவுக்கு பக்குன்னு இருக்கு, என்னமோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்புறாங்க. இன்னொரு பக்கம் செவுத்துல இப்ப இவங்க பார்த்தாங்க இல்லையா நாக்கு, மூக்கு, கண்ணு, காதுன்னு சொல்லி அது எல்லாமே வெட்டப்பட்ட நிலைமையில போட்டோ எடுத்து ஒரு செவத்துல அலங்கார பொருள் மாதிரி தொங்க விட்டுருக்கான். அவ்வளவுதான், அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் திரும்புறாங்க, ஒரு டேபிள் மேல அதே மாதிரி ஸ்டார் படம் போட்ட கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல இந்த சோஃபா ஆண்டியோட பேர் எழுதி கீழவே நாக்கு அப்படின்னு எழுதி இருக்கு. அவ்வளவுதான், இந்த அம்மாவுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இவங்க பயத்துல உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கும் போதே அந்த மாஸ்க் மேன் கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ இன்ஜெக்ஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு அவன் அந்த ஆண்டி கிட்ட பேசுறான். உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறானா. என்னப்பா அப்படின்னு அவங்க பயந்து போய் கேக்குறாங்க. ஒரு கிராமத்துல ஒரு லேடி ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த லேடிய அந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் ஓட்டவாயி, லொடலொடா, ஆல் இண்டியா ரேடியோ இந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசிப் பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்க சாதாரணமாலாம் காசிப் பேச மாட்டாங்க. இந்த ஈர பேனாக்கி, பேனை பெருமாளாக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டா பெருசாக்கி தான் அவங்க காசிப் பேசுவாங்க. ஒரு நாள் அந்த கிராமத்துல இருக்கவங்க அந்த லேடி கிட்ட போய் கேட்டாங்க, எதுக்கு இப்படி ஒண்ணுக்கு ரெண்டா மூட்டி விட்டுட்டு திரியற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த லேடி என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நான் சும்மா ஃபன்னியா தானே இதில் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ஃபன்னியா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலா கேட்டுக்கிட்டே, ஒருவேளை நான் அந்த கிராமத்துல ஒரு ஆளா இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாடா. அது எப்படிப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த சோஃபா ஆண்டி பயந்து போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த லேடிக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருப்பேன். இதுக்கப்புறம் அவங்க வாயை திறந்து காசிப் பேசவே முடியாத மாதிரி ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருப்பேன். அப்படி நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு அவங்களோட நாக்க வெட்டினாதான் சரியா இருக்கும் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி கிட்டே கேக்குறான். அந்த ஆண்டிக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், அங்க இருந்து தலை தெறிக்க அவங்க ஓட பாக்குறாங்க. ஆனா அந்த கதவு தான் மூடி இருக்கே. போய் தட்டுன்னு தட்டுறாங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, இங்க இருந்து நீங்க என்ன கத்துனாலும் வெளியில யாருக்கும் சத்தம் கேட்காது அப்படின்னு சொன்னதும் அந்த ஆண்டி மாஸ்க்மேனோட கால்லயே விழுந்துடுறாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா, நான் இங்க பார்த்த எதையும் வெளியில போய் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் சாகுற வரைக்கும் வாயவே திறக்க மாட்டேன், என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லி
கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆண்டி அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. நாக்க வெட்டினானா இல்ல அந்த ஆண்டியவே போட்டு தள்ளிட்டானா என்னன்றது தெரியல. இங்க இந்த டீம் லீடர் கங்ஜோ கிட்ட சொல்லிருப்பாரு இல்லையா, இந்த ஹீரோ தான் என் தம்பியை கொலை பண்ணிட்டு அதை அவன் மறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லையா. அதை கேட்டு இவ ஷாக்ல உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. அப்பவே என் தம்பி என்கிட்ட சொன்னான், நான் தான் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை, அதை இக்னோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. இவரோட தம்பி 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது சாகிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட வந்து இந்த ஹீரோ எல்லாத்தையுமே மறந்துடுறான், அதுக்காக மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த பார்ட்னர் சொல்லி இருந்திருப்பான் இல்லையா. அப்ப கூட ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். இவர் உடனே அங்க இருந்து கிளம்ப போயிருந்திருப்பான். உடனே இந்த டீம் லீடர் பிடிச்சு நிறுத்தி, டேய் நீ ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தது ஒழுங்கா முழுசா சொல்லிட்டு போ, இப்படி பாதியில எல்லாம் விட்டுட்டு போகாதா அப்படின்னு பிடிச்சி திட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த பார்ட்னர் என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த சொல்லியிருப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் ஹீரோவும் ஒரு சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம். அவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்குள்ள ஓடி போயிட்டான். அவனை தேடுறதுக்காக நாங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு தேடிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்ட திசையை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனப்ப அங்க அந்த ஹீரோ வெறித்தனமா அந்த சீரியல் கில்லரோட மண்டையில கல்லால அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். போட்டு அவன் மேல ஏறி உட்காந்துட்டு கல்ல வச்சு அந்த சீரியல் கில்லரோட தலையை நங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பார்ட்னர் தான் ஓடி போய், டே டாங்கு என்னடா பண்ற, அவனை அடிச்சு கொன்னுடாதரா அப்படின்ற மாதிரி பிடிச்சு நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் அவன் ஏதோ சுயநினைவுக்கு வந்த மாதிரி திருன்னு முழிக்கிறான். என்னாச்சு, நீ எப்ப இங்க வந்த, இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் கேட்கிறான். அவனுக்கு நடந்த விஷயம் எதுவுமே ஞாபகமே இல்ல. அவனோட சுயநினைவுல இல்லாம தான் அவன் அந்த சீரியல் கில்லரையே அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவசரமா அவன் காருக்குள்ள போனவன் மேல இருந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு உடனே அவன் ஒரு மாத்திரையும் எடுத்து சாப்பிட்டு இருந்திருக்கான். இதை அந்த பார்ட்னர் பார்த்திருக்கான். இந்த விஷயத்தை தான் அந்த பார்ட்னர் அவனோட அண்ணனான இந்த டீம் லீடர் கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி அவன் மாத்திரையை சாப்பிட்டா நான் பார்த்தேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பான். அது என்ன மாத்திரை அப்படின்றத கேட்டு அந்த மாத்திரை எதுக்காக சாப்பிடுவாங்க அப்படின்றதையுமே இந்த டீம் லீடர் விசாரிச்சிருந்திருக்காரு. டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, வலிப்பு நோய் வரவங்க, இந்த ஸ்கீசோபெர்னியா அப்படின்ற நோயே, அதாவது இந்த ஸ்கீசோபெர்னியானா அந்த பாம்பு வச்சவனுக்கு மண்டைக்குள்ள யாரோ பேசுற சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் போட்டிருந்திருக்கும். இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் அந்த டீம் லீடருமே கங்ஜோ கிட்ட எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துலதான் ஹீரோ கங்ஜோவை தேடிட்டு எமர்ஜென்சி ஹெல்ப்லைனுக்கு போய் பாக்குறான். அங்க கங்ஜோ இல்லன்னு தெரிஞ்சதும் அவ வயலண்ட் கிரைம் யூனிட்க்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லியிருப்பான். உடனே வயலண்ட் கிரைம் யூனிட்க்கு தேடி வந்து பாக்குறான். அங்க எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா டீம் லீடர் மட்டும் காணோனதான் இவனுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இங்க இந்த டீம் லீடர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஹீரோக்கு அடிக்கடி இந்த மாதிரி பிளாக் அவுட் ஆகுது, அப்பெல்லாம் அவன் என்ன பண்ணாங்கிறதையும் அவன் மறந்து போயிடுறான், இவன் இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு வேலைகளை அவன் பண்ணிட்டு இருக்கான், என் தம்பியை எப்படி கொலை பண்ணானோ அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த டீம் லீடர் சொல்றாரு. சார், என்னோட கரியர்ல நான் நிறைய சைக்கோ பார்த்த சீரியல் கில்லர்லாம் நான் பார்த்திருக்கேன். என்னாலையும் உறுதியா சொல்ல முடியும், எங்க கோல்டன் டைம் டீமோட டீம் லீடர் ரொம்ப ஜென்யூனா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் டீல் பண்ண எல்லா கேஸ்லயுமே விக்டிம்ஸ் அவர் காப்பாத்திருக்காரு. எல்லா கிரிமினல்ஸ் கிட்டையும் 1% கூட அவர் கிரிமினலுக்கு சாதகமா நடந்துகிட்டதே கிடையாது. அது மட்டும் இல்லாம 3 வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கினது ஹீரோ கிடையாது, உங்களுடைய தம்பி தான். ஆனா உங்க தம்பியோட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை ப்ரொடெக்ட் பண்ற வேலையை தான் இந்த ஹீரோ பாத்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றாளா. நான் வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர்மா, அந்த விஷயம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் முட்டாளா இருப்பேன்னு நினைச்சேன். எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். அவனோட மரியாதை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நானுமே இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வராம இருக்கேன். ஆனா அந்த விஷயம் வெளியே வந்தாலும் வரலனாலும் என் தம்பியை கொலை பண்ண கொலகாரன் இந்த ஹீரோ தான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமுமே இருக்க போறது கிடையாது. அவன் தான் கொலகாரன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இந்த டீம் லீடர் சொல்றாரு. உனக்கு தெரியுமா, அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல அவன் ஜப்பான்ல இருந்திருக்கான். ஆனா ஜப்பான்ல அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், எப்படி இருந்தான், அவனோட பேரண்ட்ஸ் யாருன்னு, அவன் ஃபேமிலி டீடைல் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைலுமே இல்ல. அது மட்டும் இல்லாம அவனுடைய ஸ்கூல் ரெக்கார்டை வச்சு இது கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா 10 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஸ்கூலுக்கே போகவே இல்ல. எந்த பேரண்ட்ஸ் 10 வயசு வரைக்கும் தன்னோட பையனை ஸ்கூலுக்கு அனுப்பாம இருப்பாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சின்ன வயசுலயே இந்த கொலை பண்றது மாதிரி ஏதோ வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்கான். உனக்கு தான் நிறைய சைக்கோபாத் எல்லாம் தெரியும் சொன்னல, எனக்கும் நிறைய சைக்கோபாத் எல்லாம் தெரியும். அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி வேலைகளை தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவனுமே ஒரு சைக்கோ தான். அவன் ரொம்ப ரொம்ப கிளவரான ஆளு, எல்லா விஷயங்களும் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவான். அதை கூடிய சீக்கிரம் நீயே புரிஞ்சுக்குவ அப்படின்ற மாதிரி இந்த டீம் லீடர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. நீங்க எங்க இருக்க, உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். மீட்டிங் ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ அங்க இருந்து கிளம்பி போறா. கங்ஜோவோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும்போது டீம் லீடர் சொன்ன எதையும் நம்பாத மாதிரி தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே நம்பினாலா இல்லையாங்கிறது தெரியல. கங்ஜோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ வந்து பாக்குறான். அப்ப அவன் ஒரு போன் எடுத்து கொடுத்து, இதுக்கப்புறம் இந்த போனை யூஸ் பண்ணு, உன்னோட போனை யூஸ் பண்ணாத, ஏன்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே அந்த மாஸ்க் மேனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவன் நம்மளோட போனை டேப் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால உன்னோட போனை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறான். அவளும் போனை வாங்கிக்கிறா. ஆனா இப்பவும் அவனோட ஐ கான்டாக்ட அவாய்ட் பண்றா. என்னாச்சு, அந்த டீம் லீடர் ஏதாவது நம்மளோட கோல்டன் டைம் டீமை பத்தி மறுபடியும் தப்பா பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு எதுக்காக நீங்க திடீர்னு அன்கான்சியஸ் ஆன, நீ ஏதாவது மறுபடியும் என்கிட்ட சொல்லாம மறைக்கிறியா அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேட்கறா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என் ஷூ கொஞ்சம்
அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, அதனால நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சுட்டு இருக்கான். இங்க பாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நமக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் மறைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆயிடும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க முடியாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கஞ்சோ சொல்றா. இங்க பாருமா, எனக்கு இந்த கெஸ்ஸிங் கேம் விளையாடுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா முகத்துக்கு நேரடியா சொல்லிரு. இப்படி கண்ணுல பெருசா சந்தேகன்ற கண்ணாடியை மாட்டிக்கிட்டுலாம் என்ன பாக்காத அப்படின்ற மாதிரி சொல்றானா. என் மண்டைக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, முதல்ல அதை எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போயிடுறான். பின்னாடியே அந்த டீம் லீடரும் வெளியே வராரு. இவன் ஒரு மாதிரி சோகமா கஞ்சோவே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கானா. என்னடா பார்த்தா ஏதோ ஹார்ட் பிரேக் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கு, சந்தேகப்படாத, நான் ஒன்னும் அந்த பொண்ணை போன் பண்ணிலாம் வர சொல்லல, அவளுக்கு உன்னோட நடவடிக்கைகள்ல ஏதோ சந்தேகம் வந்திருக்கு, அதனால அவளாதான் என்ன தேடி வந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாரா. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் தானே எதிரி, உங்களுக்கு புள்ளி பண்ணணும்னா என்ன பண்ணுங்க, மத்தவங்களை தயவு செஞ்சு விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். எது நான் புள்ளி பண்றேனா, யாராவது கேட்டாங்கன்னா நான் ஏதோ வில்லன்ற மாதிரியும் உன்னை ஏதோ ஹீரோன்ற மாதிரி நினைச்சுக்க போறாங்கடா அப்படின்ற மாதிரி இவர் நக்கல் பண்றாரு. இங்க பாருங்க, இது எல்லாமே அந்த மாஸ்க் மேன் வேணும்னே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் மத்தவங்களோட கோவத்தையும் வெறுப்பையும் தூண்டி விட்டு அவன் விளையாண்டுட்டு இருக்கான். அப்படிதான் அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தம்பியை கொலை பண்ணான். அவன் யூஸ் பண்ண அந்த ஐபி அட்ரஸ் உங்களோடது அப்படிங்கிற மாதிரி உங்களை ஃப்ரேம் பண்ணான். அவனோட ஃபைனல் டார்கெட்டே நான் தான். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க, அவனோட விளையாட்டுக்கு நீங்களும் ஒத்து உதாதீங்க, நாம கொஞ்சம் நம்மளோட சண்டையை நிறுத்திட்டு அவனை பிடிக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா அவரு இவன் தான் கல்புரட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரா. அப்ப அவன் ஒரு பென் டிரைவர் டீம் லீடர்ட்ட தூக்கி போட்டுட்டு, நான் முதல்ல இங்க வந்தப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு 10 குற்றவாளியை கூட தப்பிக்க விடலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதியை கூட தண்டிச்சிடக்கூடாது, அதுதான் டிடெக்டிவோட முக்கியமான கடமை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்றானா. இவர் ஒரு மாதிரி நக்கலா அவனை பார்த்து சிரிச்சு அசிங்கப்படுத்துறாரு. 1 மாசத்துக்குள்ள அவன் யாருங்கிறத நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க கஞ்சோவுக்கு டீம் லீடர் சொன்னதே தான் அவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இதை நம்பலாமா வேண்டாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவன் ஒரு தடவை ஹீரோ கூட கார்ல வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அந்த பக்கம் யாரோ ஒரு லேடி பேசியிருப்பாங்க, உன்னுடைய மருந்து ரெடியா இருக்கு, வந்து நீ எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நார்மலா போன் பேசும்போது ஸ்பீக்கர் வழியா லைட்டா அந்த பக்கம் பேசுறவங்களோட சத்தம் கேட்கும் இல்லையா, கஞ்சோக்கு ரொம்ப நல்லாவே கேட்கும். அந்த சத்தமும் அவளுக்கு கேட்டிருக்கு. அப்ப அந்த லேடிக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல வேற ஏதோ சத்தம்லாம் கேட்டிருக்கும். அது என்ன சத்தம்னு சொல்லி அவ உன்னிப்பா கவனிச்சு பாக்குறா. ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட ஓபனிங் செரிமனி நடந்துட்டு இருந்திருக்கு. புதுசா ஓபன் பண்ண சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல இருந்து தான் அந்த லேடி பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கஞ்சோ கண்டுபிடிக்கிறான். அதே சமயம் இங்க அந்த மாஸ்க் மேல காமிக்கிறாங்க. அந்த சோஃபா ஆண்டியோட பேர் போட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல நாக்குன்னு வேற எழுதி வச்சிருந்தா இல்லையா, அந்த பாக்ஸ் எடுத்து தொடச்சுட்டு இருக்கான். அந்த ஆண்டியோட நாக்க வெட்டி வச்சுட்டானா என்னன்றது தெரியல. ஏன்னா அவன் அந்த பாக்ஸ் தொடச்சு கொண்டு போய் அந்த ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சுக்கிட்டு இருக்கான். பேக்ரவுண்ட்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவும் அந்த டீம் லீடரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவன் போய் கம்ப்யூட்டர்ல டாக்டர் ஃபேவர் சப்போர்ட்டர்ஸ் டீம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ஓபன் பண்றான். இந்த குரூப் அழிக்கிற நம்மளோட பிளானோட முதல் நாள் இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. சந்தேகம் அப்படின்ற கத்தியை நான் தொங்க விட்டுட்டேன். அந்த கத்தி அந்த குரூப்ல இருக்க எல்லாத்தோட கழுத்தையும் குறி வச்சுக்கிட்டு இருக்கு. என்னோட இந்த வேலையை யாரு குறுக்கிட்டு அதை நிறுத்தணும்னு நினைச்சாலும் அவங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் மெசேஜ் அனுப்புறான். தனியா ஒரு மெசேஜ் ஒண்ணு வருது, உங்களோட டெலிவரிக்காக நாங்க ஜப்பான்ல காத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அது யாரு என்னன்றது தெரியல. அப்படியே கட் பண்ணி இங்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவனோட வீட்டுல இருக்கான். இன்னைக்கு கஞ்சோ அவனை சந்தேகப்படுற மாதிரி கேட்டிருப்பா இல்லையா, அதையே தான் அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் வீட்டுல தனியா இருக்கும்போது அவனோட வீட்டுல சிசிடிவி வச்சு அவனே கண்காணிச்சுட்டு இருப்பான் போல இருக்கு. ஏன்னா வீடியோ எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஃபுல் டே அவன் வீட்டுல இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுனா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த டீம் லீடர் சொன்னது முழுக்க பொய் இல்ல போல இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு அவர் சொன்னதுல உண்மை இருந்துச்சுன்னு தெரியல. அப்படி அவன் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே போன எபிசோட்ல அந்த மிலிட்டரி கேம்புக்கு இவன் போனப்போ ஒரு பொண்ணு இவன் கிட்ட வந்து பேசியிருப்பா. அதை பார்த்துட்டு இவன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் இல்லையா, அதே பொண்ணு இப்பவும் இங்க வரா. ஆனா போன எபிசோட்ல இவன் கிட்ட நல்லா சிரிச்சு சந்தோஷமா பேசியிருப்பா. இப்ப அவ கோவமா வரா. இவனை பார்த்து கொசுக்கின்னு கூப்பிடுறா. எதுக்காக நீ அப்படி பண்ணுன, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு வழியை கொடுத்த, எனக்கு எவ்வளவு வலிச்சதுன்னு தெரியுமா, எனக்கு நல்லா தெரியும் இதை நீ தான் பண்ணனு, என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப கோவத்தோட சொல்லிட்டு இருக்கா. அவன் அந்த பொண்ணு பேசுறது கேட்க இவன் ஒரு மாதிரி பயந்து போய் நின்னுட்டு இருக்கான். அவன் தலையில இருந்து ஒரே ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கு. ஒரு மாதிரி பேனிக் ஆனவன் டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணோட உருவம் தெரிஞ்ச இடத்த நோக்கி நீட்டுறான். ஆனா அங்க அந்த பொண்ணோட உருவம் எதுவும் தெரியவே இல்ல. ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி தலையை புடிச்சிட்டு கீழே உட்கார்ந்தவன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த கேஸ்க்கான டைட்டில் போடுறாங்க, ஐ காட் த ஃபிளவர் டுடே, இன்னைக்கு எனக்கு பூக்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஏதோ ஒரு பீச் ஓரமா ஒரு போட் இருக்கு. அந்த போட்ல நாக்கு வெட்டப்பட்ட நிலைமையில இந்த சோஃபா ஆண்டியோட டெட் பாடியும் கிடைக்குது. கடற்கரை ஓரமா கிடைச்சிருக்கிறதுனால இந்த கேஸ கோஸ்டல் கார்ட்ஸ் தான் விசாரிக்கிறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாஸ்க் மேனும் ஒரு கோஸ்டல் கார்டு தான் சொல்லி. ஆனா அந்த இடத்துல வேற ஒரு கோஸ்டல் கார்டு தான் இருக்காரு. நம்ம வயலன்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடருமே அந்த இடத்துக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த லேடியோட பேரு சோஃபா ஆண்டி. இவங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற செக்யூரிட்டிக்கும் இந்த லேடிக்கும் பயங்கரமா அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ரீசெண்டா இந்த சோஃபா ஆண்டினால அந்த செக்யூரிட்டிக்கு வேலையும் போயிடுச்சு. அதனால பழி வாங்கறதுக்காக அந்த செக்யூரிட்டி தான் இந்த லேடியை கொலை பண்ணியிருக்கான். அதுவும் இவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்க நாக்க கத்தியாலேயோ இல்ல சிசர்னாலேயோ கட் பண்ணி எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் இவங்களை கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு
அவனுக்கு அது கில்ட்டா ஃபீல் ஆகிருக்கு. அதனால அவனே விஷத்தை குடிச்சு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். சூசைட் நோட்டுமே அவன் எழுதி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவனோட டெட் பாடியுமே அந்த போட்ல தான் இருக்கு போல இருக்கு. சோ இது முழுக்க முழுக்க பழி வாங்குறதுக்காக நடந்த கொலை, ஒரு சூசைட், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்டல் கார்டு நம்ம டீம் லீடர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டிடெக்டிவ் யாங் டீம் லீடர்கிட்ட வந்து ரகசியமா சொல்றான், சார் நான் அந்த ஹீரோ வீட்டுக்கு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு வேலையை முடிச்சுட்டு ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனவன் அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து வெளியே வரவே இல்லை. இன்னைக்கு காலையில அவன் நேரா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு வந்துட்டான். அவன் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை சார் அப்படின்ற மாதிரி இந்த டிடெக்டிவ் யாங் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இந்த மாஸ்க் மேன் அந்த இடத்துக்கு வரான். அவனும் ஒரு கோஸ்டல் கார்டு தானே. என்ன டிடெக்டிவ் பேங்க், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நீங்க தான் வெக்கேஷன்ல இருக்கீங்களா? ஓ, மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இந்த மாஸ்க் மேனோட பேரு டிடெக்டிவ் பேங்க் போல இருக்கு. ஆமாமா, மீன் பிடிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வரானா. அவனை கூப்பிட்டு இந்த டீம் லீடர் கிட்டயும் அந்த டிடெக்டிவ் யாங் கிட்டயும் அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். சரி சரி, நான் மீன் பிடிக்க போறேன், நீங்க எல்லாம் பிஸியா இருக்கீங்க, வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் மேன் அங்க இருந்து போயிடுறான். இந்த டீம் லீடர் அந்த கோஸ்டல் கார்டு கிட்ட விசாரிக்கிறாரு. இவன் யாரு என்னன்ற மாதிரி விசாரிக்கிறாரா. இவன் முன்னாள் யூடிடி மெம்பர் சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். யூடிடி மெம்பரா அப்படின்ற மாதிரி இவர் சந்தேகமா பாக்குறாரு. யூடிடி மெம்பர்னா இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது போல இருக்கு, ப்ரோக்ராமிங் டேட்டாபேஸ் அது சம்பந்தமா வேலை பார்த்தவங்க போல. இவர் அங்க இருந்து அந்த மாஸ்க் மேனையே பின்னாடியே பாத்துக்கிட்டே வந்து கார்ல ஏறாரு. அப்ப இந்த டிடெக்டிவ் யாங் டீம் லீடர்கிட்ட சொல்றான், சார் அந்த ஹீரோ தான் உங்ககிட்ட ஒரு பென் டிரைவ் கொடுத்தான் இல்லையா, அதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதை எதுக்காக நான் ஓபன் பண்ணி பார்க்கணும்? அதுல ஏதாவது அவன் டிராப் செல் பண்ணியிருந்தாலும் பண்ணிருப்பான், அதெல்லாம் நான் ஓபன் பண்ணி பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டீம் லீடர் சொல்லிட்டு இருக்காரு. சார் நீங்க அவன் பெரிய துரோகம் பண்ணிட்டு தான் நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நீங்க தான் அவனை வேலைக்கு சேர்ந்தீங்க, நீங்க தான் அவனுக்கு இந்த வேலையவே கத்து கொடுத்தீங்க. ஆனா அவனே தப்பு பண்ணிட்டான்ற நினைக்கும் போது நீங்க பெரிய துரோகமா ஃபீல் பண்றீங்க, அதனாலதான் அவனை வெறுக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் யாங் சொல்றாரா. உன் வாயை மூடிட்டு கொஞ்ச நாள் நீங்க என் கூட வேலை பார்த்தேன்றதுக்காக நீ எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ ஒன்னும் வளர்ந்துடல, உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இந்த டீம் லீடர் கோமா திட்டி விட்டுறாரு. அப்ப அவரு ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோவோட சேர்த்து கூட ஒரு 5-6 பேர் முதல்ல இந்த வயலன்ட் கிரைம் யூனிட்ல ஜாயின் பண்றதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. எல்லாரும் கமிஷனர் முன்னாடி வரிசையா நின்னுட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் வயலன்ட் கிரைம் யூனிட்ல ஜாயின் பண்றதுக்காக அப்ளை பண்ணிருக்கீங்க, ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான் தேவை அப்படின்ற மாதிரி 5 பேரோட முகத்தையும் பார்த்துட்டு ஒரு ஆளை கையை காமிச்சு நீ தான் இதுக்கு ஃபிட்டா இருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால நீ வயலன்ட் கிரைம் யூனிட்ல ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த கமிஷனர் சொல்றாரு. அந்த டீம் லீடருமே பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காரு. சார் நீங்க ஒண்ணும் இங்க ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு ஆள் எடுக்கல, அப்படிலாம் ஒண்ணு உடம்ப பார்த்து செலக்ட் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர்கிட்ட போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோவை கையை காமிச்சு இவன் தான் என்னோட கிளாஸ்ல ஸ்மார்ட்டா எல்லாத்துக்கும் பதில் சொன்னான், இவன் தான் கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கோவமா கத்துறாரு. இப்படி திடீர்னு ஒருத்தங்க கத்தும் போது நமக்கு எல்லாம் தூக்கி போடும் இல்லையா, அந்த மாதிரி அங்க இருக்க எல்லாருக்குமே டக்குன்னு தூக்கி போடுது. ஆனா ஹீரோ மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்கா நின்றுட்டே இருக்கான். கிரிமினலை பிடிக்கிறதுக்கு இவன் தான் சார் சரியா இருப்பான், அதனால இவனை நம்ம டீம்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் தான் ஹீரோவை செலக்ட் பண்ணிருப்பாரு. இங்க கோல்டன் டைம் டீமோட டிஸ்பாச் டீமை தான் காமிக்கிறாங்க. ஜூங்கி ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து ஹீரோட டேபிள் மேல வச்சுட்டு போறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறானா, பார்த்தா தெரியல, அது ஸ்னீக்கர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா தெரியுது, ஆனா அதை எதுக்கு ஏன் டேபிள் மேல வைக்கிறீங்கன்னு தான் கேக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல, என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டா, அவ உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னா, என்ன வாங்கி கொடுக்கலாம்னு யோசிச்சேன்னா, நீ போட்டிருக்க ஷூ வேற சைஸ் உனக்கு சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல, அதான் உனக்கு கரெக்டா சூட் ஆகுற மாதிரி ஒரு ஷூ வாங்கிட்டு வந்தேன், இதை போட்டுட்டீங்கன்னா உன்னால ஈஸியா கிரிமினல்ஸ் எல்லாம் விரட்டி பிடிக்க முடியும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜூங்கி சொல்லிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட கேட்டேனா, நான் இந்த மாதிரி ஷூலாம் போட்டு பழக்கப்படவே இல்ல, அது மட்டும் இல்லாம நீங்க கிஃப்ட்னு சொல்றதுனால வேணா நான் வச்சுக்கிறேன், ஆனா இதை நான் போட மாட்டேன், அதுக்காக நீங்க கோச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஷூ எடுத்து கால்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். அது சரி, நம்ம டைரக்டர் கங்ஜோக்கு என்னாச்சு, அவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி ஜூங்கி கேக்குறாரு. என்ன கேட்டா எனக்கா தெரியும், அவங்க என்ன என்கிட்ட சொல்லிட்டு அப்செட் ஆனாங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா போய் அவங்க கிட்ட நேரடியா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த கிம் ஓடி வரான். இந்த கேஸ கொஞ்சம் பாருங்களேன், நம்ம விசாரிச்சுட்டு இருக்க அந்த மாஸ்க் மேன் கொலை பண்ற கேஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல கொண்டு வந்து கொடுக்குறான். எல்லாம் நம்ம சோஃபா ஆண்டியோட மர்டர் கேஸ் தான், ஆனா இதுல ஒரு செக்யூரிட்டி அந்த லேடியை கிட்னாப் பண்ணிட்டு போய் அவங்க உயிரோட இருக்கும் போதே நாக்கு கட் பண்ணிட்டு கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காமிக்கிறான். அந்த கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லேடி ஒரு போட்ல தானே இருந்தாங்க, அந்த போட்ல கேம் விளையாண்டதுக்கான செட்டப்பும் இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த கேமோட ஜாய்ஸ்டிக் ஒண்ணு அந்த போட்டோல இருக்கு. அதை பார்த்துட்டு இது பிஷிங் கேம் விளையாடுற ஜாய்ஸ்டிக் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறான். ஆமாப்பா, நான் கூட விளையாண்டுருக்கேன், அது நிஜமான பிஷிங் பண்ற மாதிரியே ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கிம் சொல்லிட்டு இருக்கான். உடனே எமர்ஜென்சி ஹெல்ப் லைன்ல கங்ஜோவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். அவன் இன்னும் ஆபீஸ்க்கு வரவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி ஜின்னு கிட்ட போய் கேக்குறான், இந்த சோஃபா ஆண்டியோட மர்டர் கேஸ் கொஞ்சம் செக் பண்ணு, அதுல சஸ்பெக்டா இருக்க அந்த செக்யூரிட்டி ஏதாவது கேம் விளையாண்டுருக்கானா, அப்படி விளையாண்டிருந்தானா அவனோட பார்ட்னர் யாருன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அவனும் உடனே செக் பண்ணிடுறான். சார் ஆமா சார், இந்த செக்யூரிட்டி ரீசெண்டா தான் பாஸ் பிஷிங் அப்படின்ற ஒரு கேம்ல விளையாண்டுருக்கான், அவனுடைய பார்ட்னர் பேரு கவ் ஹண்டர். ஆனா சார் அந்த ஆளோட ஐடியா பார்த்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவனோட ஐடியா காமிக்குது சார், அது மட்டும் இல்லாம அவன் விளையாண்ட ஐபி அட்ரஸ் ஒரு மூவி தியேட்டர்
தியேட்டர்ல டிக்கெட் புக் பண்ற சர்வரோட ஐபி அட்ரஸ் காமிக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். எல்லாமே இந்த இடத்துல தப்பு தப்பா இருக்கிறதுனாலே இவனுக்கு சந்தேகம் வருது. உடனே வேக வேகமா கிளம்பி போறான். என்னப்பா ஆச்சு, இது நம்ம விசாரிக்கிற கேஸோட ஒத்து போகுதா, நாங்களும் வேணா வரட்டுமா அப்படின்ற மாதிரி கிம்மும் ஜூங்கியும் கேக்குறாங்க. எனக்கே கன்ஃபார்மா தெரியல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டோக்கிய வர சொல்லிட்டு டோக்கி கூட கிளம்பி போறான். போகும்போது கங்ஜோக்கு மெசேஜ் அனுப்புறான், இந்த மாதிரி இந்த கேஸ் இப்படின்னு இருக்கு, இந்த மாஸ்க்மேன் கேஸோட ஒத்து போற மாதிரி இருக்கு, உடனே கிளம்பி கிரைம் ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். ஆனா அவ அந்த மெசேஜ பார்க்கவே இல்ல. ஏன்னா அவளுக்கு இந்த ஹீரோ கிட்ட யாரோ ஒரு லேடி பேசினாங்கன்னு சொல்லி இவ போன்ல ஒட்டு கேட்டிருப்பான் இல்லையா, அந்த லேடி இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லி ஜின்னோட ஹெல்ப் மூலமா கண்டுபிடிச்சிருப்பான் போல இருக்கு. அவங்க ஒரு ஃபேமஸான ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அவங்க சர்ஜனா இருந்தப்போ மெடிக்கல் எரர்னால பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம்க்கு போராட்டம் பண்ணி இவங்க காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்திருக்காங்க. அதனால மெடிக்கல் அசோசியேஷன்ல இருந்து இவங்களை தூக்கிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டலும் இவங்களை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப அவங்க மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றான். அவங்கள பாக்குறதுக்காக தான் இப்ப கங்ஜோ வந்திருக்கா போல இருக்கு. ஹீரோவோட மெசேஜ் அவ பார்க்கவே இல்ல. நேரா அந்த டாக்டரை போய் பார்த்து ஹீரோவை பத்தி விசாரிக்கிறான். அவங்களுமே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க, எதையுமே மறைக்கவே இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் அந்த ஹீரோவை முதல்ல மீட் பண்ணேன். அப்போ அவன் பார்ட்னரோட கொலை கேஸ்ல சஸ்பெக்டா இருந்தான், சஸ்பென்ஷன்ல இருந்தான். அவன் அப்போ விசாரணையில இருந்ததுனால அவன் லீகலா பிரிஸ்கிரிப்ஷனோட மருந்து எல்லாம் வாங்கினான் அப்படின்னா அது அவனோட கேஸ்ல அவனுக்கு ஒரு பெரிய பின்னடைவையோ இல்ல அவனுக்கு ஏதாவது செட் பேக் ஆகும். அதனால அவன் இல்லீகலா என்கிட்ட அந்த மருந்து மாத்திரைகளை வாங்குறதுக்கு அப்ரோச் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அவங்க ஏதோ ஒரு வியாதி பேரை சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவங்க மூளைக்கு போற ஆக்சிஜன் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும். அதனால அவங்க எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. இப்போ ஹீரோ கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கான். அதுவும் இல்லாம இந்த நோயை வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா ட்ரிகர் பண்ணி அதிகமாக்கிட்டே இருக்கும். முக்கியமா சொல்ல போகணும்னா போலீஸ்காரனுக்கு இந்த வியாதி வரவே கூடாது. ஆனா இவன் கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடான்னு சொன்னா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற விஷயத்துல இந்த டாக்டர் சொல்லிடுறாங்க. அதை கேட்டது இவளுக்கு ஆல்ரெடி இருந்த சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. சோ இவனுக்கு மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருக்கு. அவன் ஏதாவது கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்தா எல்லாத்தையும் மறந்துடுவான்றத வேற இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா. உண்மையிலேயே இவன் நிஜமால அந்த பார்ட்னரை கொலை பண்ணிட்டு மறந்துருப்பானோ அப்படின்ற சந்தேகம் இவளுக்கு இன்னும் அதிகமாவே இருக்கு. இங்க போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. ஜின்னும் பார்க்கும் காஃபி ஷாப்க்கு காஃபி குடிக்க வந்திருப்பாங்க போல இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க காஃபி ஷாப்ல அங்க ஒரு விளம்பர போஸ்டர் ஒண்ணு ஒட்டி இருக்கு. போலீஸ்க்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆளோட போட்டோவும் போட்டு கவுன்சிலிங் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி விளம்பரம் போட்டிருக்காங்க. அதை ஜின் பார்த்துட்டே இது சூப்பரா இருக்குப்பா, இப்பெல்லாம் நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் ஒர்க் பிரஷர்னால சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா போலீஸ் ஆபீசர்ஸையும் இந்த ஆள் கிட்ட கவுன்சிலிங் அனுப்பணும். இந்த ஆள் கூட ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா, நிறைய இடத்துல போய் நிறைய லெக்சர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபேமஸான ஃபீமேல் பாப் சிங்கர் ஒருத்தங்க இந்த கவுன்சிலிங் கொடுக்கறவரை தன்னோட ஐடியல் டைப்னு சொன்னதுக்கு அப்புறம் டாக் ஆஃப் த டவுனாவே ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த போட்டோல இருக்கிறவனை காமிச்சு ஜின் சொல்லிட்டு இருக்கா. உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க் அங்க இருந்து வந்துடுறா. அப்படி வரும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. இன்னைக்கு உன்னோட போலீஸ் ஸ்டேஷன்ல லெக்சர் கொடுக்கறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன், என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புனா நீ என்ன ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிற, உடனே எனக்கு ரிப்ளை பண்ணு அப்படின்ற மாதிரி யாரோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இவானா அந்த மெசேஜை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிடுறா, ரிப்ளை எல்லாம் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் நேரா கவுன்சிலிங் சென்டருக்கு வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் லஞ்ச் பிரேக்கு நீங்க சாப்பிட போங்க அப்படின்னு சொல்லி போக சொல்றா. அவங்க நீயும் வாமா அப்படின்னு கூப்பிட்டா இல்ல எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டுக்கு அங்கேயே உட்காந்துக்கிறா. நீ எங்க கூட சாப்பிட வந்தேதான் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் கட்டாயப்படுத்தி அவளை கூட்டிட்டு போறாங்க. காஃபிடேரியாக்கு போறதுக்காக லிப்ட் கிட்ட போறாங்க. அந்த லிப்டோட டோர்லயுமே அதே அந்த கவுன்சிலிங் கொடுக்குற ஆளை பத்தின விளம்பரம் போஸ்டர் தான் ஒட்டி இருக்கு. அதை பார்த்ததும் இல்ல இன்னைக்கு காஃபிடேரியா ரொம்ப கூட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம எதிர்த்தாப்புல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம், நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா. அப்ப அந்த போட்டோல கவுன்சிலிங் சென்டர்ல கவுன்சிலிங் கொடுக்கறவன் சொல்லிட்டு ஒருத்தன் போட்டோ போட்டிருந்தாங்க இல்லையா, அவனே அந்த இடத்துக்கு நேரா வரான். பார்க் இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரான். அவனை பார்த்ததுமே பார்க்க ஒரு மாதிரி டக்குன்னு முகத்தை திருப்புறா. அட உங்க 2 பேருக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்களா. ஆமா நான் பார்க்கோட பாய் ஃப்ரெண்ட், உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி அவன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ஆனா பார்க்கோட முகத்தை பார்த்தா அவன் பேசுற விஷயம் எதுவுமே அவளுக்கு பிடிக்கலன்ற மாதிரி தான் இருக்கு. பார்க் வேற நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அட உன் கொலீக்ஸ் முன்னாடி என்னமா இப்படி எல்லாம் பேசுற, நம்ம வா உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு வாங்கி தரேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். என் கூட வான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி பார்க் அவனை வேகமா அந்த பக்கம் இழுத்துட்டு போறான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன், உனக்கு மெசேஜ் அனுப்புனா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற, அதனாலதான் உன்னை பாக்குறதுக்காக வந்துட்டேன். நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன், நீ இந்த ஊருக்கு வந்தங்கிற விஷயத்தையே என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறான். இங்க பாரு நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நீ உன்னோட கால்ஸ் நான் எதுக்காக எடுக்கணும், நீ எதுக்காக என்ன பார்க்க வரணும், உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி பார்க் சொல்லிட்டு அவ அங்க இருந்து போக பாக்குறா. அவன் ஒரு மாதிரி கோவமா பார்க்கோட சட்டையை பிடிச்சு வேகமா பிடிச்சு இழுத்து நிறுத்தினவன் டக்குன்னு அவனோட முகத்தை மாத்திட்டு இங்க பாரு பாஸ்ட்ல நமக்குள்ள நடந்தது ஒரு சின்ன மிஸ்டேக் தான்,
நான் உன் மேல இருந்த லவ்ல தெரியாம அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன், அதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றானா. இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறது பிசிக்கல் வயலன்ஸ். நீ இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் உன்னோட ஜூனியரா பிஹேவ் பண்ண மாட்டேன், ஒரு போலீஸ் ஆபீசரா பிஹேவ் பண்ணுவேன், என்னால உன்னை அரெஸ்ட் கூட பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க் சொல்றாளா. அது ஒரு மாதிரி அவனுக்கு கோபம் வருது. உள்ளுக்குள்ள நிறைய கோபத்தை வச்சுக்கிட்டு வெளியே கண்ட்ரோல் பண்ணி பேசினா ஒரு மாதிரி பேச்சு வராம திக்கி திக்கி பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். எதே என்ன அரெஸ்ட் பண்ணுவியா, நான் ஆசையா உன்னை பாக்கலான்னு வந்தா நீ என்ன மிரட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. அப்பவும் சரி இப்பவும் சரி நீ எப்பவுமே எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்ததே இல்ல, உனக்கும் எனக்கு நடுவுல எதுவுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி பார்க் சொல்லி பாக்குறான். ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நான் லவ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன ரெஸ்பெக்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் உன் பக்கத்துல ஒருத்தன் நின்னுட்டு இருந்தானே அவன் தானே, என்ன புதுசா ஆள் புடிச்சிட்டியா, அவனுக்காக தான் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறான். இவங்க நின்னுட்டு இருக்கிறது டிஸ்பேச் டீம் ரூமுக்கு எதிர்த்தாப்புலதான் வெளியில தான் நின்னுட்டு இருப்பாங்க போல இருக்கு. நம்ம ஜூங்கியும் கிம்மும் கதவை திறந்துட்டு டக்குன்னு வெளியில வராங்களா. அவங்கள பார்த்ததும் இவன் டிஸ்ட்ராக்ட் ஆகுற அந்த கேப்பை பயன்படுத்தி பார்க் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடியே போயிடுறான். இந்த எபிசோடு இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.